கர்நாடகாவில் சினிமா தியேட்டரில் ஜனநாயகம் படம் போஸ்டரை கிழிக்கிறான், பேனரை கிழிக்கிறான், கட் அவுட்டை கிழிக்கிறான், கட் அவுட்டை தள்ளுறான். ஸ்டாலின் கட் அவுட்டை கிழிக்கிறானா? கட் அவுட் இருக்குமா சார்? இல்லை, ஸ்டாலின் பேனர் ஏதாச்சும் எங்கன்னா ஒரு பேனர் ஒரு போட்டோவை ஜெராக்ஸ் போட்டு கிழிச்சானா? அது நடக்காதுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செங்கலை கூட அவனை வைக்க முடியாது. செங்கல் செங்கல் வச்சுதான் அவர் போன முறை பண்ணாரு. அந்த செங்கலை வச்சு அவருக்கு சமாதி கட்டிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நீட்டை எதிர்த்து எத்தனை பரப்புரைகளை திராவிட கழகம் நடத்தியது? உதயநிதி சொன்னாரா இல்லையா? மற்றதெல்லாம் அப்புறங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னாரா இல்லையா? ஏன் நீட்டை ரத்து செய்யல? நீட்டை கொண்டு வருகிற பொழுது அந்த மத்திய அரசு அன்னைக்கு நீட்டை கொண்டு வரும் பொழுது அந்த தீர்மானத்தை திமுக ஆதரித்ததா இல்லையா? பலமுறை டெல்லிக்கு போய் பிள்ளைக்கும் பேரனுக்கும் இந்த இலாகா கூட அந்த இலாகா கூட கேட்க தெரிஞ்ச கருணாநிதிக்கு ஏன் இதை சொல்லல? எங்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்குவாங்க, எங்களுக்கு நீட் வேண்டாம் ஏன் சொல்லல? இந்த பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய இவங்க திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அப்பெல்லாம் சில பேர் வெளியே வருவாங்க. சத்யராஜ், இன்னும் நிறைய பேர், சில நடிகர்கள் இருக்கிறாங்க, சில கொத்தடிமைகள், அவங்களும் சில கூட்டத்தை வச்சுருப்பாங்க, சில இயக்குநர்கள், அவங்க இவங்க எல்லாம் போராளிகள், போர் வீரர்கள். திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே ஊழல் செய்யறதுக்கும், லஞ்சம் செய்யறதுக்கும், லஞ்சம் வாங்குறதுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை தீராம பார்த்துக்கிறதுக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் தீர்த்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? என்ன ஐயா உட்காந்துட்டீங்கன்னு வாங்க, மலையை தூக்கி வைங்க, நான் தூக்குறேன்னு. என்னையா நீ தானையா மலையை தூக்குறேன்னு சொன்ன? ஆமா, இப்ப கூட தான் சொல்றேன், தூக்குறேன், தூக்கி வைங்க, தூக்குறேன். அந்த மாதிரி ரகசியம் தெரியும் சொல்லிட்டு அப்புறம் மத்தியில எங்க ஆட்சி வரல, நாங்க சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் வரல, அதனால முடியலன்னா எடப்பாடி சொல்ற ஒரு கவர்மெண்ட் மத்தியில இருந்தா கூட தான் முடிஞ்சிட்டு இருக்கோம். சும்மா இதெல்லாம் எதுக்கு இந்த கதைலாம் உங்களுக்கு? மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தா காவி நிறம் வருதுன்ற ஒரு நம்ம கொளத்தூர் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காரு. கொத்து பரோட்டா, கொளத்தூர் கொத்து பரோட்டா. ஜெயலலிதா அம்மா பிஜேபி கூட்டணி வச்சிருந்தப்போ பண்டாரம் பரதேசிகளோடு ஜெயலலிதா உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார், கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மதவாத இயக்கம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போர்னு பேசின திமுக 98 அந்த அம்மா கூட்டணி வச்சாங்க, 99 வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்த உடனே அன்னையப்படா சாவான் திண்ணையப்படா காலியாவன் காத்து நிறந்த திமுக உடனடியாக போய் பிஜேபியோடு உறவு வைத்ததா இல்லையா? ஆனா இப்போ அவங்க தமிழக முதல்வருக்கு ஆதரவான சரி இருக்கணும் திமுக. அங்க பாருங்க நம்மளுடைய முதல்வருடைய படம். ஆனா கர்நாடகால இருக்கிற கன்னட வெறிய கர்நாடக முதலமைச்சர் எதிர்க்கல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதிர்க்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் கர்நாடக முதலமைச்சர் எதிர்க்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்க்கிறான். ஜமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்முடைய தாவேக்காவின் ஓடிஎஸ் ஜெயக்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு திக அனுமதி கேட்குறாங்க தமிழக அரசிடம். ஆனால் அவங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெரியார் திடலையும் மூடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது சார். திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது சார்? நீட் வேண்டாம் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு, கொள்கை. நீட்டு தேவை கிடையாது தமிழ்நாட்டுக்குன்னு. அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே நீட்டால் முதலில் தன் உயிரை மாய்த்து கொண்ட அனிதா என்கிற சகோதரின் இல்லத்துக்கு ஓடோடி சென்று ஆறுதல் கூறியவர், அவர்களுக்கு பக்கபலமாக அந்த குடும்பத்துக்கு நின்றவர் தளபதி. சரிங்களா? அவர்கள் சும்மா இப்போ நீட்டு இவங்க பரப்புரை, திராவிட கழகம் பரப்புரை பண்ணுதுன்னா ஏதோ போலீஸார் தடை செய்கிறாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நீட்டை எதிர்த்து எத்தனை பரப்புரைகளை திராவிட கழகம் நடத்தியது? இந்த மாதிரி பரப்புரைகளை எத்தனை நீங்கள் செஞ்சீங்க போன 5 வருஷம்? இந்த நீட்டுக்கு எதிராக போன 5 வருஷம் நீங்கள் செஞ்சதுன்னா, நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும். ஈனம் இருந்தால், மானம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணை இருந்தால், வெக்கம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி நீட்டை ரத்து செய்யணும். மத்திய அரசு கிட்ட கொத்தடிமையாக அடிமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம்னு உதயநிதி சொன்னார். 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்தது. அந்த ரகசியத்தை கடைசி வரையில் வெளியில் சொல்லலையே, அந்த நீட்டை ரத்து செய்யலேன்னு இந்த திராவிட கழகம் பரப்புரை செஞ்சுதா? பரப்புரை செய்தார்களா? யாரை ஏமாத்துறதுக்கு இவங்க திட்டம் எனக்கு ஒன்றும் புரியலை. புரியுதுங்களா? போன 5 வருஷம் என்ன செஞ்சீங்க? உதயநிதி சொன்னாரா இல்லையா? மற்றதெல்லாம் அப்புறங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னாரா இல்லையா? ஏன் நீட்டை ரத்து செய்யலை? நீட்டை கொண்டு வருகிற பொழுது அந்த மத்திய அரசு அன்னைக்கு நீட்டை கொண்டு வரும்போது அந்த தீர்மானத்தை திமுக ஆதரித்ததா இல்லையா? அன்னைக்கு அந்த ஆட்சியில் பங்கெடுத்ததா இல்லையா?
இந்த நீட்டு தமிழ்நாட்டை பாதிக்கும், எங்கள் கிராமப்புறங்களை பாதிக்கும். இதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அப்படி மீறி நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கொடுக்கிற ஆதரவை வாபஸ் வாங்குகிறோம். ஏன் திமுக அன்னைக்கு வெளியில வரல? அன்னைக்கு மத்திய அரசுக்கு முட்டு கொடுத்து கூட இருந்தீங்களா இல்லையா? ஏன் வெளியில வரல? பொதுவா மத்திய அரசு தான் பேசுறேன் நான். ஏன் வெளியில வரல? திமுக ஏன் வெளியே வரல? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க, ஏன் வெளியில வரல? புரியுதுங்களா? பல துரோகங்களை செஞ்சிருக்கிறீங்களா? அன்னைக்கு இந்த ஆட்சியை மத்திய சர்க்காரு அன்னைக்கு உங்க கண்ட்ரோல்ல தானே இருந்தது. பலமுறை டெல்லிக்கு போய் பிள்ளைக்கும் பேரனுக்கும் இந்த இலாகா கொடு அந்த இலாகா கொடுன்னு கேட்க தெரிஞ்ச கருணாநிதிக்கு ஏன் இதை சொல்லல? எங்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்குவாங்க, எங்களுக்கு நீட் வேண்டாம் ஏன் சொல்லல? சரி, அப்பதான் சொல்லல. நீட்டு வந்துடுச்சு, உச்சநீதிமன்றம் முதல்ல நீட்டுக்கு தடை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீட்டு இல்ல நீட்டு இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது முடிஞ்சு போச்சு. அது 10 வருஷம் ஆகுது. நீட்டு வந்து பல வருஷங்கள் ஆகுது. விட்டுடுங்க. மே மாசம் 10ஆம் தேதி சி ஜோசப் விஜய் எனும் நான் ஒரு பதவி ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நீட்டு பிரச்சனை வந்ததா? கடந்த 5 வருடங்களாமே இந்த பிரச்சனை பல வருடங்களா இருக்குதுங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருக்குதுங்க. இந்த திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது இந்த நீட்டை எதிர்த்து தெரு தெருவா பிரச்சாரம் உதயநிதி செய்யும் போது அந்த ரகசியம்லாம் தெரியும் சொன்னாரு. 5 வருஷம் சொல்லலையே அந்த ரகசியத்தை, யாருமே கேட்கலையே. எப்படி அப்படியே கடந்து போறாங்க? அதை காதலே வாங்கல. இந்த பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய இவங்க திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அப்பெல்லாம் சில பேர் வெளியே வருவாங்க. சத்யராஜ், இன்னும் நிறைய பேர், சில நடிகர்கள் இருக்கிறாங்க, சில கொத்தடிமைகள், அவங்களும் சில கூட்டத்தை வச்சுன்னு இருப்பாங்க. சில இயக்குநர்கள், அவங்க இவங்க எல்லாம் போராளிகள், போர் வீரர்கள், அவங்கெல்லாம் வருவாங்க. திடீர் போராளிகள்லாம் வருவாங்க. திடீர்னு அப்போதான் அவங்களுக்கு தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவங்களுக்கு அப்போதான் தோணும். சரியா? அப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இப்போ இவரை திராவிட கழகத்தின் அவரை ஐயா வீரமணி அவர்களே கேட்குறேன், போன 5 வருஷம் என்ன பண்ணீங்க? ஒரு வார்த்தை காட்டிங்களா? என்ன தம்பி நீங்க இப்படி சொன்னீங்களே, நான் கூட நம்பிட்டேன்னா ஒருவேளை ரகசியம் தம்பிக்கு தெரியும் போலக்குது. திமுக ஆட்சி வந்தா தம்பி வந்து நீட்டை ஒழிச்சிடுவார், நான் கூட நம்பினேனே தம்பி. 5 வருஷமா அந்த ரகசியம் சொல்லலையே. சரி, வெளியே தான் சொல்லல, தாத்தா காதலையாவது வந்து சொல்லு அப்படின்னு வீரமணி கேட்டாரா உதயநிதி கிட்ட? சொல்லுங்க. அப்புறம் நீங்க அரசியல் செய்யறீங்க சார். தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சிக்கு எதிராக அரசியல் பண்றீங்க. இல்ல, அங்க டெல்லியில நடந்த போராட்டமே முடிஞ்சிருச்சு, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இங்க எதுக்கு இப்ப மீண்டும் ஒரு போராட்டம்? எவ்வளவு மெதுவா எழுந்துக்கிறாங்க பாருங்க. டெல்லியில எவ்வளவு பெரிய போராட்டம், டெல்லியே வந்து தலைநகர ஸ்தம்பிகள் எவ்வளவு பெரிய அதெல்லாம் நடந்தது விடுங்க. எவ்வளவு மெதுவா எழுந்துக்கிறாங்க பாருங்க. அவங்க டெல்லியில ஒரு போராட்டம் வந்து நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடிகளை எதிர்த்து. தமிழ்நாட்டில் நீட்டை வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய கொள்கை. நம்ம போராட்டத்துக்கும் அவங்க போராட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க நீட்டு தேர்வை நடத்தணும், அதுல இருக்கிற குளறுபடிகளை தான் நீக்கணும். அவங்க நீட்டே வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய கொள்கை. சரிங்களா? இது சும்மா எதையோ ஒன்று செய்யணும். இந்த ஆட்சிக்கு எதிராக எதையோ ஒன்று செய்யணும். இதெல்லாம் வந்து நீட்டில் நம்ம விலக்கு கேட்குறோம், நீட்டை ஒழிக்கணுன்றோம். அதுக்காக நம்ம சட்ட போராட்டம் நடத்த நாம தயாராக இருக்கிறோம். அதுக்கான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் செய்ய தான் போகுது. இந்த 3 மாதத்துக்குள்ளேயே இந்த ஆட்சிக்கு இவ்வளவு நெருக்கடியை கொடுக்குறாங்க. பல வழியிலிருந்து இந்த ஆட்சியை தாக்கி எப்படியாவது இந்த ஆட்சியை வீழ்த்திடணும். அதுக்கு தான் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் பேரம் பேசணும், பணம் கொடுத்தாவது தூக்கிடணும், எப்படியாவது எடுத்துக்கணும். ஜென்ம எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுகவும் ஒன்னா ஆகணும், ஒன்னாய் நம்ம ஆட்சி அமைக்கணும். ஒரு விட்டுடக்கூடாது. 3வது ஆள் விட்டுட்டா தாசில்தார் ஆஃபீஸில் பணம் வாங்க மாட்டேன்றான், பணம் வாங்காதே லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், பணம் வாங்காதே இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். புரியுதுங்களா? எங்கேயுமே லஞ்சம் இல்லை, எங்கேயுமே ஊழல் இல்லை. இவர் எங்க போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுறாங்க. இவர் எங்க போனாலும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. அப்ப இவர் நீடிக்க விடக்கூடாது. இவர் நீடிக்க விட்டா இனி திமுக தமிழ்நாட்டில் தலை எடுக்காது. இவ்வளவு பல பிரச்சனை தீர்த்துருவாரு. நம்ம இந்த பிரச்சனைகளை தீராம பார்த்துக்கணும் இருக்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா திமுக எப்படி அரசியல் பண்றது? எப்படி? அப்புறம் திமுக அரசியல் பண்ணாத. திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே ஊழல் செய்யறதுக்கும், லஞ்சம் செய்யறதுக்கும், லஞ்சம் வாங்கறதுக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை தீராம பார்த்துக்கிறதுக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் தீர்த்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? இல்லை சார், இது இன்னொரு பார்வையில்னா ஒரு போராட்டம் தானே, அதுக்கு அனுமதி கொடுக்கறதுல ஏன் தயக்கம் தாவேக அரசுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு சார். நான் தான் இவ்வளவு கேள்வி கேட்டேன்ல. உங்களுடைய போராட்டத்தில் உள்நோக்கம் இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். உங்களுடைய போராட்டத்தில் சார் போராடுற எல்லாத்துக்கும் திமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்துட்டாங்களா? அவங்க அது தவறு பண்ணாங்க. அதே தவிர போலீசார் சிலதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. நீங்க நியாயமான போராட்டங்களுக்கு எவ்வளவு எந்த ஒரு இதுமே இல்லாத போராட்டங்கள்லாம் ஒரு ட்விட் போட்டாலும் ராத்திரில போது வீடு போது அரெஸ்ட் பண்ணீங்களே. புரியுதுங்களா? அது போலீசார் சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன போராட்டம் எங்க அனுமதி கேட்டிருக்காங்க, எங்க போனா அது தெரியல. போராடுற எல்லாருமே விட்டுருவாங்களா? நீங்க எல்லாம் போராடிங்க, தமிழ்நாடே போராட்ட களம் ஆக்கிங்கன்னு. உங்க போராட்டத்தில் உள்நோக்கம் இருக்குதான் நல்லா தெரியுது. நான் தான் கேட்கறேன், திமுக இவ்வளவு செஞ்சதே போன 5 வருஷம் நீங்க ஏன் கேட்கல? இப்ப கூட ஒண்ணு இல்ல, போன் பண்ணி தம்பி கிட்ட கேளுங்க.
எதுக்கு நம்ம இவ்வளவு போராடணும், இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க ஏன் வயசான காலத்துல நீங்க இவ்வளவு பரப்புரை பண்ணணும்? எதுக்கு பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, மனித உழைப்பு செலவு, ஆட்கள் செலவு, இவ்வளவு செலவு எதுக்கு ஐயா? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? போன் இல்லையா? நான் தரேன். இல்ல சார், அவர் தான் சொல்லிட்டாரு சார் 2029 ஆட்சி மாற்றம் வந்தா நடக்கும். இப்ப அந்த யார் சொன்னது? அங்க இல்ல உதயநிதி அவர்கள் மத்தியில ஆட்சி என்ன மாற்றம் சொல்றேன் சார், சார் மத்தியில நீங்க முட்டு கொடுத்த ஆட்சி தம்பி, அப்ப நீங்க எங்க இருந்தீங்களா தெரியாது எனக்கு. உங்க தாத்தா தான் முட்டு கொடுத்தாரு. அந்த ஆட்சி இருக்கும்போது தான் எல்லாரும் சேர்ந்து தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் முதல்ல தடை பண்ணுச்சு, அப்புறம் உச்சநீதிமன்றம் நீட்டை கொண்டு வந்துடுச்சு, நீட்டை ஆதரிச்சிருச்சு உச்சநீதிமன்றம். சரிங்களா? இது பல வருஷம் ப்ராசஸ், இது ஓடினுக்குது. நீ ரகசியம் தெரியும்னு சொன்னியா இல்லையா? இப்ப நீங்க திமுக பிரச்சாரத்தை மட்டும் கேட்டீங்க. அப்ப நான் வீரமணி ஐயா கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட போன் இல்லையா, இல்ல உதயநிதி தம்பியுடைய நம்பர் இல்லையா? சொல்லுங்க. அந்த தம்பிக்கு போன் பண்ணுங்க. அவர் அந்த ரகசியத்தை சொல்லிட்டா அதை நாங்க தளபதி கிட்ட சொல்ல போறோம். நீட்டு முடிஞ்சு போச்சு. மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சொல்லுங்க. அப்புறம் சொல்லாத. நீங்க ஒரு படம் பார்த்தீங்களா, நட்புக்காகவா என்ன படம் தெரியல எனக்கு, செந்தில நான் மலையை தூக்குறேன்னு சொல்லிடுவாரு. ஊரெல்லாம் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவான். அப்புறம் செந்தில் கிரவுண்ட் 4 ரவுண்டு சுத்தி இருந்து உட்காந்துவாரு. என்ன ஐயா உட்காந்துட்டீங்கன்னு வாங்க, மலையை தூக்கி வைங்க நான் தூக்குறேன்னு. என்னையா நீ தானையா மலையை தூக்குறேன்னு சொன்ன? ஆமா இப்ப கூட தான் சொல்றேன், தூக்குறேன், தூக்கி வைங்க தூக்குறேன். அந்த மாதிரி ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் மத்தியில எங்க ஆட்சி வரல, நாங்க சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் வரல, அதனால முடியலன்னா எடப்பாடி சொல்ற ஒரு கவர்மெண்ட் மத்தியில இருந்தா கூட தான் முடிஞ்சிட்டு இருக்கோம். சும்மா இதெல்லாம் எதுக்கு இந்த கதைலாம் உங்களுக்கு? புரியுதுங்களா? அதனால அரசியல், இதெல்லாம் அரசியல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா வந்து பாஜகவினுடைய டீமை தான் செயல்படுது. மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தா வந்து காவி நிறம் வருதுன்ற ஒரு நம்ம கொளத்தூர் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காரு. கொத்து பரோட்டா, கொளத்தூர் கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லலாம் அவங்க மொழியில. ஆமா, அவர் வந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு சார். ஆமா சார். அவர் அதாவது வந்து இவங்க எப்பவுமே இதை சொல்லி நிற்பாங்க சார். ஆதிக்க போர், டெல்லிக்கு எதிரான போர், பிஜேபியுடைய பி டீமு, புரியுதுங்களா? இதெல்லாம் நிறைய கேட்டு கேட்டு, நீங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது, கேட்டு கேட்டு எங்களுக்கு காது புளிச்சு போச்சு. புரியுதுங்களா? இந்திரா காந்தியே வந்து சேலை கட்டி ஹிட்லர், இப்பி வைத்திருக்கிற முசோலினி, கிராப் வைத்திருக்கிற முசோலினி, இப்படியெல்லாம் இந்திரா காந்தியை பேசுனாங்க. அப்புறம் அதே இந்திரா காந்தி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி குழி பறித்தது, குப்புற தள்ளியதுன்னு சொன்னாங்க. இனி ஒரு நாளும் அவர்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எங்கள் முதுகில குத்தி விட்டாங்க திமுக சொல்லிச்சு காங்கிரஸ். இப்ப சமீபத்தில் அந்த காங்கிரஸோடு மீண்டும் திமுக உறவு வச்சுது. புரியுதுங்களா? பிஜேபி பண்டாரங்கள், பரதேசிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க மதவாத கட்சின்னு சொன்னாங்க. அந்த பிஜேபியோடு திமுக கூட்டு வச்சுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உடனே கருணாநிதி முரசொலியில் எழுதினார், எப்படி திராவிட கழகம் மக்களுக்கான ஒரு பொது சேவை ஒரு இயக்கம் மாதிரி செயல்படுதோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் பற்றி திமுக தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக போய் சொல்லணும்னு இதே கருணாநிதி சொன்னார். வாஜ்பாய் நல்லவர்னு சொல்லிட்டு இதே கருணாநிதி சர்டிபிகேட் கொடுத்தார். சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் சொல்ற சம்பவம்லாம் வந்து குஜராத் படுகொலை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் திமுக அதெல்லாம் பொறுத்துக்குன்னு அங்க இருந்தாங்க. சரி, இதெல்லாம் திமுக வந்து எப்பவும் எதையாவது ஒன்று பேசி எதையாவது ஒன்று குழப்பி இந்த மக்களை வந்து ஏமாத்துறதே இவங்களுக்கு வேலை. புரியுதுங்களா? இந்த மக்களை ஏமாத்துறதே வேலை இவங்க. நான் தான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மா பிஜேபியோடு கூட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா பிஜேபியோடு கூட்டணி வச்சிருந்தப்போ பண்டாரம் பரதேசிகளோடு ஜெயலலிதா உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார், கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மதவாத இயக்கம் இது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போருன்னு பேசின திமுக 98 அந்த அம்மா கூட்டணி வச்சாங்க. 99 வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்த உடனே அன்னையப்படா சாவான் திண்ணையப்படா காலியாவன் காத்து நிறந்த திமுக உடனடியாக போய் பிஜேபியோடு உறவு வைத்ததா இல்லையா? தெளிவா தானே கேட்கறேன், தமிழ்ல தானே கேட்கறேன். உறவு வச்சுதா இல்லையா? கூட்டணி வச்சாங்க சார். கூட்டணி வச்சாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி வச்சுக்கின்னு கலைஞர் கருணாநிதியின், டாக்டர் கலைஞரின், தமிழின தலைவர் கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம், ஆசி பெற்ற சின்னம் தாமரை, தாமரைக்கு வாக்களியுங்கள்னு தெரு தெருவா திமுக தொண்டம் பேசனானா இல்லையா? அப்புறம் என்ன பிஜேபி பிரச்சனை உங்களுக்கு? என்ன புரியல எனக்கு. நீங்க தானே கூட்டணி வச்சீங்க, நீங்க கூட்டணி வச்சீங்க, ஏடிஎம் கூட்டணி வச்சது, மாறி மாறி கூட்டணி வச்சது. எங்கள் தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தளபதி தெல்ல தெளிவா முதல் மாநாட்டிலே சொன்னாரு, டே 1லயே சொன்னாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, அதுல நாங்க எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. சும்மா ஊரை ஏமாத்தின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னமும் நான் 2 கலரையும் சேர்த்து பாட்டேன், சும்மா தான் இருக்கிறேன் வீட்டுல, எனக்கு வேலையே கிடையாது. எம்எல்ஏ பதவி கூட பிடிக்கிட்டாங்க ஜனங்க. சொல்லு, என் பையன் உதயநிதிட்ட போன் பண்ணி, தம்பியை வரும்போது ஒரு பெயிண்ட்ல போயினாப்பா, மஞ்சள் கலர் சகப்போல 2 சேர்த்தா என்ன கலர் வருதுன்னு. இதெல்லாம் உனக்கு யாரு உன்னை இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்? விஜய் பேரே தேவையில்ல பிரச்சனை ஆகுது உங்ககிட்ட. சொல்லு, போர் அடிக்குதுன்னு இந்த வேலை பண்ணுவீங்களா? இது 2 கலர் சேர்த்தா என்ன கலர் வருது, உனக்கு யாரு இதெல்லாம் சொல்றது? சொல்லுங்க.
பெரிய விஞ்ஞானி ஆயினுக்கிற. இன்னொரு புறம் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்நாடகா போகிறாரு தமிழக முதல்வர். கர்நாடகாவே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது இவருடைய வருகை எதிர்பார்த்து. அந்த முதல்வரும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இவர் அங்கே போகக்கூடாது, அது வந்து தமிழகத்துக்கு அவமானம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. சந்திக்க தானே போகிறாரு, இதில் என்ன தவறு இருக்குது? பேச்சுவார்த்தை நடத்த மேகதாது அணை கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறது யார் ஆரம்பத்துல இருந்து? யார்? கர்நாடகா யார் முக்கியமான புள்ளி? சிவகுமார் தான் இப்போ முதல்வராக இருக்கிற அவர் தான். அந்த சிவகுமார் யார் ஆதரிச்சு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணாரு? ஸ்டாலின் அவர்களை ஆரம்பிச்சு. ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் சிவகுமார், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அவர் இவர் ஆதரிச்சு தான் பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு ஒரு மாநில முதலமைச்சராக அவர் இருக்கிறார், இவர் இந்த மாநில முதலமைச்சராக இருக்கிறார். சரியா? இவர் போறதா செய்தி வந்திருக்குது. கர்நாடக மக்கள் கொண்டாடுறாங்க இவருடைய வருகையை, நீங்க சொல்றீங்க. புரியுங்களா? கர்நாடக மக்கள், ஆந்திரா மக்கள், தெலுங்கானா மக்கள், கேரள மக்கள், தென் மாநிலம் மட்டுமல்ல, தென் மாநிலத்துக்கு தாண்டி இந்தியா முழுதும், இந்தியா மட்டுமல்ல உலகின் பல நாடுகளில் தளபதியை பார்க்க முடியுமா, அந்த முகத்தை பார்க்க முடியுமா, ஒரு முறை அவரை தொட்டு பார்க்க முடியுமா, ஒரு தடவை அவர் கையை கொடுக்க முடியுமான்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவு பேர் நீங்க கூட இந்த மெட்ரோ ட்ரெயின்ல பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா அப்படியே அவர் கையை பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க, கொஞ்சறாங்க, என் புள்ளன்னு கொஞ்சறாங்க. உங்களுக்கு எரியுது, வயிறு ஏறிது. ஏதாவது உன்னை முத்து சொல்ல கொடுத்து இந்த மாதிரிலாம் வராது, நீங்க இப்படி இப்படி பண்ணிட்டு போனா சொல்லு. ஸ்டாலினுங்கிறாருன்னா அவர் புச்சின்னு யாருன்னா முத்து கொடுத்தாது எவ்வளவு சேர்க்கா இருக்கும். மெட்ரோ ட்ரெயின்ல ஓடி போய் எல்லாம் கீழே இறங்கிடுவாங்க. சொன்னதான் வந்து அவர் நடிப்பாங்க. சொல்லு, யாருன்னா அவரை புடிச்சிக்கணும் சொல்லுவாங்களா? போன முறை மெட்ரோ தளபதி ஏங்க அவர் வழி வேறங்க. அவர் வந்து கர்நாடகாவுக்கு போறாருன்னு ஒரு பேச்சு வருதுன்னா, ஆமா காரியம் பெரிதா வீரியம் பெரிதானா? காரியம் பெரிது. சரியா? பிரச்சனையா இருக்குது. எது எப்படியோ எனக்கு தண்ணி வரணும், என் மாநில மக்களுக்கு தண்ணி கிடைக்கணும், விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கணும். மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சட்டமன்றத்தில் வீரமா சொன்ன ஒரு தலைவர். ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது, அதற்காக எதையும் இழக்க தயார். ஒரு நாளும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. எதை இழந்தாலும் அதை விட முடியாது. விவசாயிகள் ஒரு நாளும் விவசாயிகள் கஷ்டப்படுறத தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் அனுமதிக்காது. அதுதான் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அருமையான ஆனந்த் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட புரிதல் இல்லாம பேசுறார் கர்நாடக அமைச்சர்னே சொன்னார். புரிதல் இல்ல, எங்கள் உயிருக்கு மேலானது காவிரி உரிமை, ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. இதனால இன்னும் ஆனாலும் சரி, அது ஒரு பக்கம். வேலை ஆகணும். இப்போ விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், இன்னும் கிட்ட குடிநீருக்கு தண்ணி வேணும், மிகப்பெரிய வறட்சி. சரிங்களா? இப்ப வேலை ஆகணும். அதை போய் எரியிற நெருப்புல எப்படிடா எண்ணெய் ஊத்துறதுன்னு பாக்குறீங்க? ஆமா, அடிக்கிறாங்க. அங்கே கர்நாடகாவில் சினிமா தியேட்டரில் ஜனநாயகம் படம் போஸ்டரை கிழிக்கிறான், பேனரை கிழிக்கிறான், கட் அவுட்டை கிழிக்கிறான், கட் அவுட்டை தள்ளுறான். ஸ்டாலின் கட் அவுட்டை கிழிக்கிறானா? கட் அவுட் இருக்குமா சார்? இல்லை, ஸ்டாலின் பேனர் ஏதாச்சும் எங்கன்னா ஒரு பேனர் ஒரு போட்டோவா ஜெராக்ஸ் போட்டு கிழிச்சானா? கிழிக்கலையே. சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய பேனர்லாம் கிழிச்சாங்க, ஒரு நேரத்தில் அந்த அம்மாவுடைய போஸ்டர்லாம் கிழிச்சாங்க, உருவபொம்மைலாம் எரிச்சாங்க. உங்களை பண்ணாங்களா? நீங்க தானே காட்டி கொடுத்தவங்க, நீங்க தானே காவிரி உரிமையை, நீங்க தானே எல்லா வேலையும் பண்ணவங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ரசிகர் மன்றம் கூட வைப்பாங்க கர்நாடகாவில் இருக்கிறவங்க, புரியுதுங்களா? நீங்க தானே எல்லாத்தையும் செஞ்சவங்க. தளபதியுடைய எல்லா பேனரையும் கிழிக்கிறாங்க, சினிமா ஜனநாயகம் படமே நிறுத்திட்டாங்க அங்கிற தியேட்டர்ல. அசரலையேங்க. ஆனா இப்போ அவங்க தமிழக முதல்வருக்கு ஆதரவான சரி இருக்கணும் திமுக. அங்க பாருங்க நம்மளுடைய முதல்வருடைய படம். கர்நாடகாவில் இருக்கிற கன்னட வெறிய கர்நாடக முதலமைச்சர் எதிர்க்கல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதிர்க்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் கர்நாடக முதலமைச்சர் எதிர்க்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்க்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. அங்க இருக்கிற கன்னட வெறியனும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்க்கிறான், அந்த முதலமைச்சர் எதிர்க்கல. புரியுதுங்களா? நீ சரியா செய்யல, இப்ப தண்ணி கொடுக்க சொல்லி ஆணையம் சொல்லிடுச்சு, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த முதலமைச்சர் அவன் எதிர்க்கல, அவன் மாநிலத்தில் ஒத்துமையா நிற்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் நம்ம முதலமைச்சருக்கு எதிராக இருக்கிறான், கர்நாடக முதலமைச்சருக்கு எதிராக இல்லை. சிவகுமாரை நாங்கள் கண்டிக்கிறோம், சிவகுமாரே உன்னை சொல்லி வைக்கிறோம், ஜாக்கிரதை. சொல்லல. ஒரு தமிழ்நாட்டுடைய நீங்க வந்து படத்தை போட்டு கிழிக்கிறிய, கட்டவட்டை போட்டு ஒடிக்கிறிய, அது சாதாரண ஒரு நபர் அல்ல. 8 கோடி மக்களின் தலைவன், 1,75,00,000 வாக்குகளை பெற்றிருப்பவர், 35% வாக்குகளை பெற்றிருப்பவர், கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளில் இந்திய அரசியல் சரித்திரத்தை புரட்டி போட்டு மக்கள் இதயங்களை கொள்ளை கொண்ட ஒரு மகத்தான தலைவர். எங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் எங்கள் முதலமைச்சரை அவமதிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு குரல் கொடுத்தீங்களா? எவனா தமிழ்நாட்டில் பேசுனீங்களா? அவங்ககிட்ட இருக்கிற ஒத்துமை உங்ககிட்ட இல்லையே. ஏன்னா அப்படி இவனுங்க செஞ்சு வச்சிருக்கிறானுங்க, தமிழ்நாட்டை அப்படி செஞ்சு வச்சிருக்கிறானுங்க, காலம் பூரா செஞ்சு வச்சிருக்கிறானுங்க.
அந்த பருப்பெல்லாம் இனி வேகாது. ஆனா அதே 3ஆம் தேதி வந்து திமுக போராட்டம் நடத்துது. தஞ்சாவூர்ல போராட்டம் நடத்துதுல்ல, அதே 3ஆம் தேதி அவர் போறாருன்னு சொல்ற அதே 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போற தஞ்சாவூர்ல போராட்டம் நடக்குதுல. விவசாயிகளை வஞ்சிக்கிற தாவேகாவை நான் கேட்கிறேன், விவசாயிகளை யார் வஞ்சித்தது? கடந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட துன்பம் சொல்லுங்க. பார்த்துதான். எவ்வளவு விவசாயிகள் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டாங்கல்ல போன திமுக ஆட்சியில. மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யாரு? அந்த மீத்தேன் திட்டம் மட்டும் வந்திருந்தா காவிரி அந்த படுகை மாநிலம் அந்த தஞ்சாவூர் என்ன ஆயிருக்கும்? டெல்டா மாவட்டங்கள் என்ன ஆயிருக்கும்? மீத்தேன தான் எடுத்திருப்பான். விவசாயம்லாம் போயிருக்கோம். மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யாரு? அப்புறம் நான் தெரியாம போட்டுட்டேன்னு சொன்னது யாரு? இதே திமுக தான். இதே திமுக தானே. எத்தனை விவசாயிகளுக்கு எதிராக எத்தனை கொடுமைகள் நடத்திருக்குது இதே திமுக. எத்தனை அராஜகங்களை அரங்கேற்றி இருக்கிறது இதே திமுக. சொல்லுங்க. ஒரு தோட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆத்துல மூழ்கடிச்சு 18 பேரை கொண்டதே திமுக. திருநெல்வேலியில மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 20 ரூபாய் 30 ரூபாய் கூட கூலி கேட்டான். யார் அவங்கள கொண்டு கூச்சுது? இதே திமுக தானே. பெரிய முதல கண்ணீர் வடிக்கிறீங்க இன்னைக்கு. ரத்த காட்டேரி நான் சுத்த சைவன் வந்து வசனம் பேசுது. தஞ்சாவூர்ல நாங்க வந்து போராட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறதுக்கு போராட்டத்தை திசை திருப்புறீங்க, மடை மாற்றுறீங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கர்நாடகா ஆட்சிக்கு எதிராக இருக்கணும். அங்க இருக்க ஒற்றுமை இங்க இல்லையே. இல்லையா? ஏன் இல்ல? அரசியல் பண்றீங்க. மேகதாது பிரச்சனை மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துதா? மேகதாது பிரச்சனைக்கு வரவேற்க அவன் எப்ப கொண்டு போனான்? அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? ஸ்டாலின் தானே. அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன் தானே. சொல்லுங்க. இப்ப நேத்து வந்து அந்த வரைவறிக்கை மத்திய அரசு தூக்கி போட்டுட்டான். கர்நாடகா வரைவறிக்கை. இனி மேகதாதுல அவன் அணை கட்டுவது கேள்விக்குறியாய் போச்சு. அது நடக்காதுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செங்கலை கூட அவனை வைக்க முடியாது. செங்கல் வச்சுதான் அவர் போன முறை அந்த செங்கலை வச்சு அவருக்கு சமாதி கட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அவர் எந்த செங்கல் சுத்தின்னு வர இந்த கல்லு தான் சொன்னார். அதை வச்சுதான் பொத்து பரட்டா போட்டது. சரியா? அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஒரு நடவடிக்கை கூட தமிழ்நாட்டுக்கு எதிராக எதுலையுமே எடுக்க முடியாது. எதுலையுமே இந்த காவிரி இஷ்யூ மட்டும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எதையுமே செய்ய முடியாது. இந்த ஆட்சி அதை அனுமதிக்காது. இன்னொரு புறம் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும், இந்த போலீஸ் என்ன துரத்துது, கரெக்டான எவிடன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதனால காப்பாத்துங்கன்ட்டு உயர்நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்ற செய்திகள்லாம் வருது. எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சொல் தான் இருக்கு. ஆனால் போன முறை திரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பா சிண்டிப்பார்லாம் ஒரு வீரவசனம் பேசி முன்னாள் முதல்வர் வீடியோலாம் போட்டிருந்தார். ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார்னு செந்தில் பாலாஜி. திமுக ஏன் அவருக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டாங்க? எப்படிங்க அறிக்கை கொடுமா? என்ன அறிக்கை கொடுக்குறது? அவர் டாஸ்மார்க்ல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினது மட்டும் இல்ல, டாஸ்மாக் கொள்முதலில ஊழல், டாஸ்மாக் டெண்டரிலே ஊழல். இந்த பார் இந்த இடத்துல இயங்கலன்னு சொல்லி ரகசியமா பார் நடத்தி இருக்கிறாங்க. அதன் மூலமா அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணம் திமுகவுக்கும் கரூர் கம்பெனிக்கும் போயிருக்குது. இந்த இடத்துல ஒயின் ஷாப்பே கிடையாது. ஆனா ஒயின் ஷாப் நடந்திருக்குது. நம்பரே கிடையாது. அரசாங்க கருவூலத்துக்கு அந்த பணம் வரல. ஆனா கரூர் கம்பெனிக்கு அந்த பணம் போயிருக்குது. அது மூலமா அந்த பணம் கோபாலபுரம் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்குது, சிஐடி காலனி. சரியா? இப்படி நிறைய இப்படி சொல்லிக்கினா போலாம். டூப்ளிகேட் சரக்கெல்லாம் வித்துருக்காங்க. நிறைய செஞ்சிருக்கிறாங்க போன கவர்மெண்ட்ல. நிறைய டாஸ்மாக்ல சொல்லிக்கினே போலாம். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குது. அவ்வளவு முறைகேடுகள். பாரே கிடையாது, பார் நடத்த மாட்டேன், பாரே இல்லைங்கன்றாங்க. ஆனா அங்க பார் நடக்குது. இங்க கடையே இல்லை, ஆனா கடை நடக்குது. இப்படி பல கோடி. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய். சரிங்களா? இது எல்லாம் ஆதாரப்பூர்வமா வந்துடுச்சு. அதனாலதான் நீதியரசர் இளந்திரன் வந்து எல்லா ஆதாரமும் கரெக்டா தான் இருக்குது. அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் முன்ஜாமீன் கொடுக்க முடியும்? அவர் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும். கஸ்டடி எடுங்க, போலீஸ் கஸ்டடி எடுங்க, அந்த திட்டு பண்ணி விசாரிங்கன்றார் அவர். இவனை விசாரிங்க, செந்தில் பாலாஜி விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இவர் அதுல இருந்து உடனே இங்க கிடைக்கல, உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிட்டார். எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்க, முன்ஜாமீன் பின்ஜாமீன் சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனும் கேட்பானுங்க தம்பி இவனுங்க. புரியுதுங்களா? ஏன்னா தப்பு பண்ணவன் அதில் தப்பிக்கிறதுக்கு ஏவாவேலு கேட்கலையா? புரியுதுங்களா? எல்லாம் கேட்பான். ஆனா என்ன கேட்கலாம், ஏவாவேலுக்காக கொதித்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ செந்தில் பாலாஜி கைவிட்டாரா அப்படின்ற ஒரு சூழல் லைனா வருது. செந்தில் பாலாஜி எப்படி சிக்கிடுவாரு ஸ்டாலினுக்கே தெரியுது. அடுத்து அங்கதான் லைட்டா எங்கன்னா கொடுப்பாரு. ஒரு புடிச்சா அவரை சொல்லுவாருல்ல, அந்த பயம் எங்க போச்சுன்னு சொல்லுவாருல்ல. கடந்த ஆட்சி அவர் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பாரு. நீ வந்து ஏங்க நீ எதுக்கு முன்னாடி கேட்கற முன்ஜாமீன் எதுக்காக? நீ வந்து நேரடியாக சந்திக்க வேண்டியது தானே. வந்து வா, நேரா வா, இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு பேசுவா, பேச வேண்டியதானே. சார் 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பயம் இல்லைன்ட்டு சொன்னல வர வேண்டியதானே. நீ சொன்னல வர வேண்டியதானே. இப்போ கரூர்ல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது. தளபதி வந்தாரு,
திமுக எவ்வளவோ வலை போட்டுது, தளபதி போய் முன்ஜாமீன் கேட்டாரா? முன்ஜாமீனை கேட்டார், வீடியோ போட்டார். அது வீடியோ போட்டார். என் தொண்டனை தொல்லை கொடுக்காத, நான் சென்னையில் வீட்டில் உட்காந்துனரை வந்து என்னை கைது பண்ணுனர், முடிஞ்சால் நேரடியாக ஸ்டாலின் அங்கிள் என்கிட்ட மோதுனர் தளபதி. சிபிஐ கூப்பிட்டு விசாரணைக்கு, ஏன்னா விசாரணை கூப்பிட்றாங்க, எப்படி வேணாலும் நடக்கும், எனக்கு முன்ஜாமீன் ஒன்று கேட்டாரா? டாட்டா காட்டிட்டு போனார் சிபிஐக்கு சிங்கநிகர் தலைவன். ஏன்? எங்களுக்கு மடியில் கனம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. நீங்கள் அந்த டைலாக பேசுறீங்க, பேசிட்டு மறுநாளே தலைமுறை. அப்போ தலைமுறை ஆகிட்டீங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை? உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தவன் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தீரணும். இல்லை அவருக்கு என்ன பயனா, ஒரு கேஸில் உள்ளே போட்டாங்க அப்படின்னா வரிசையாக நம்ம தான் கேஸ் வாங்கி வச்சிருக்கோம், எல்லாத்துலேயும் போட்டால் வாழ்நாளில் வெளியே. ஆமாம் தம்பி, நடக்கதான் செய்ய. நீ பல கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறிய, பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறிய, ஆரம்பத்திலிருந்து இதுவே உன்னுடைய தொழிலாக இருக்குதே. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் மந்திரியாக இருக்கும்போது அங்கே 1008 வேலை பண்ணிட்டேன். அந்த இடத்துல டிரைவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், கண்டக்டர் வேலை வாங்கி கொடுக்குறேன், அது ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸை போட்டதே திமுக தான். அப்புறம் இங்கே இபி மினிஸ்டர் ஆகிட்டு இங்கேயும் 1008 வேலை பார்த்துட்டேன். அப்புறம் மது விலக்குக்கு வந்து அங்கேயும் 1008 வேலை பார்த்துட்டேன். நீ எங்கேயுமே ஒரு இடத்துல கூட உருப்படியாக இல்லையே சொல்லு. ஆனால் எல்லாம் எங்கே போச்சு? யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்த? யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்த? சாதாரணமாக போய் இப்போ உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்காக கபில் சிபல் வாதாடுறாரு, முகில் ரோஹி வாதாடுறாருன்னா சாதாரண வாதாட முடியுமா? அதெல்லாம் ஸ்டாலின் தான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும். அதனால தான் அந்த பயமா சார்? ஆமாங்க, ஸ்டாலின் ஏற்பாடு செய்யாம அவர் அவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள், அதுவும் அவங்கெல்லாம் வந்து தகுதி பார்த்து போய் இறங்குவாங்க. எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் 1 மணி நேரத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய அட்வொகேட் உங்களுக்காக இறங்குறாங்களே. அப்புறம் நான் என்ன பண்ணாலும் கைதுன்றது உறுதி நம்ம எடுத்துக்கலாமா சார்? என்னைக்கா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன்றது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு, தளபதியுடைய நிலைப்பாடு. அதை சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு, தொடமாட்டேன், தொட்டவங்களே விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களே விட மாட்டேன். புரியுதா? அது தெளிவாக இருப்பாங்க. அடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுவேன் சார். தகவல். தேங்க்யூப்பா.